நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தால் சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ். ஊற வச்ச பைத்தம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு குக்கரில், இது 1 pot குக்கிங். ஸோ குக்கரில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் ஊற வச்சுருக்க பைத்தம்பருப்பை அதோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி 2 பங்கு தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 3 விசில் வந்ததுன்னா நமக்கு நல்லா ப்ரெஷர் குக் ஆகிடும். இப்போ பார்க்கலாம், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு பொரிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதில் சேர்த்துடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வேணும்னா நம்ம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு கொத்தமல்லி இருந்ததுன்னா தூவி விட்டிங்கன்னா நல்ல டேஸ்டான தால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு.